ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். போன வாரம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் இந்தியா வந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவருடைய விசிட் பற்றி ஒரு சூப்பர் வீடியோ பப்ளிஷ் செஞ்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஆஸ்டின் வந்தார், குவாட் தலைவர்களின் மீட்டிங் நடந்தது. அப்படி இப்படின்னு சைனா நாடு அதிகமான கடுப்பில் வேற இருந்துச்சு. குவாட் நாடுகள் உலக அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வேற சைனா சொல்லியிருந்தாப்புல. யார் என்ன சொல்கிறா பார்த்தீங்களா? ஸோ ஆஸ்டின் S-400 பற்றி ஏதாவது க்ளூ கொடுத்தாரான்னு பார்த்தா கொடுத்தாரு. இந்தியா இதுவரைக்கும் S-400 ஏவுகணை அமைப்பை வாங்கி இன்னும் கொண்டு வரல, அதனால பொருளாதார தடைகள் பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொன்னது உண்மை. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொன்னாரு, பொதுவாகவே பல நாடுகளும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதங்கள் வாங்குவது வழக்கம். ஆனால் ரஷ்யா தயாரித்த S-400 ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை வாங்குவதற்கு ஏற்கனவே துருக்கி மீது பொருளாதார தடைகளை விதித்து விட்டோம். அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவிடமிருந்து இந்த ஆயுதத்தை வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ள இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கும் எங்களது எச்சரிக்கையை மீண்டும் வெளிப்படையாக சொல்லியுள்ளோம்னு ஆஸ்டின் சொன்னார். ஆனால் இந்தியா S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்கியே தீர வேண்டும் என்று தீவிரமாக உள்ளது. எனவே இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, முடிவுகள் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாப்பல. அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மேட்டரு. ரஷ்யாவின் ஆயுதத்தை வாங்குவது தொடர்பாக நேட்டோவின் நட்பு நாடான துருக்கியின் பாதுகாப்பு தொழில்துறை மீது பொருளாதார தடைகளை ஏற்கனவே அமெரிக்கா சுமத்தி விட்டது. அமெரிக்காவின் இந்த முடிவை ரஷ்யா எதிர்த்து இன்னும் ஆய்வு நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்தியா துருக்கி போன்ற நாடு கிடையாது. இந்தியா தனது வெளியுறவு கொள்கையில் தன்னாட்சியை நிலைநாட்டி ஒரு அணிசேரா நாடு என்பதால் அமெரிக்காவின் இந்த முடிவு இந்திய ராணுவம் S-400 ஏவுகணை ஆயுதம் வாங்குவதை ஒப்பந்தத்தை பாதிக்காது என்பது உண்மை. அது மட்டுமல்ல, இந்தியா பொதுவாகவே ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல் என்று பல நாடுகளிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்தியா போன்ற நாடு ரஷ்யாவிடம் வாங்கும் ஆயுதத்தை அமெரிக்கா தடுக்க முயற்சித்தால் அது அமெரிக்காவின் ஆயுத வியாபாரத்தை ஏதாவது முறையில் பெரிய அளவில் பாதிக்கும். ஒரு நேட்டோ உறுப்பினராக இருந்த போதிலும் S-400 ஆயுதத்தை வாங்குவதில் இருந்து துருக்கியின் நிலைமை இந்தியாவிடமிருந்து முற்றிலும் பல விதங்களில் மாறுபட்டது. துருக்கி நாட்டை F-35 போர் விமானம் வாங்கக்கூடிய அந்த மொத்த புரோகிராமில் இருந்து தூக்கிடுச்சு அமெரிக்கா. அதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா ஏற்கனவே தடை செய்து எச்சரிக்கை கொடுத்திருந்த போதிலும் ரஷ்யாவுடனான S-400 ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் திட்டம் இந்தியாவிடம் இல்லை என்று இந்தியா அமெரிக்காவிடம் வெளிப்படையாக சொல்லியாச்சு. இப்ப ஆஸ்டின் வந்தப்ப கூட சொல்லியிருந்தாங்க. இந்தியா தனது எண்ணத்தை சேஞ்ச் பண்ணி இருந்தாங்கன்னா ஆஸ்டின் இப்பவே சொல்லி இருப்பாரு. அது முடியாது. S-400 ஆயுதத்தை வாங்க விடாமல் தடுக்க அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிகள் செய்து வரும் நிலையில் இந்தியா அமெரிக்காவின் இந்த செயலை விரும்புவதாக தெரியவில்லை. நமக்கு F-35 விமானம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, ஒரு நாடு மற்ற நாடுகளை எதிர்த்து பொருளாதார தடைகள் செய்வதை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துவதை இந்தியா பல சமயங்களில் எதிர்த்து வருகிறது. உண்மையிலேயே எனக்கு கூட அது ஒரு பிடிக்காத விஷயம் ஃப்ரம் திஸ் அமெரிக்கன்ஸ். உண்மையிலேயே கிழக்கு லடாக்கில் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டின் எல்லையில் ஜூலை 15 அன்று நடைபெற்ற மோதலில் 20 அல்லது 21 இந்திய வீரர்கள், ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட பிறகு இந்தியா ரஷ்யாவை S-400 விற்பனையை விரைவுபடுத்துமாறு கேட்டது உண்மை. அதைத் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி அடுத்த ஆண்டில், அதாவது இந்த ஆண்டில் கொடுத்திருந்த காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இந்தியாவிற்கு S-400 கொடுக்கப்படும் என்ற செய்தியை பிரசிடென்ட் புட்டின் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தாப்புல. எனவே S-400 இந்தியாவுக்கு வருவதில் எந்த தடங்களும் இருக்காது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு இந்தியா சைனாவை எதிர்க்கும் அளவுக்கு பலம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம், நல்ல எண்ணம் இருக்குமானால் இந்தியாவின் இந்த திட்டத்தை தடுக்காது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா துருக்கியை தடுக்க நினைப்பதன் பின்புலம் கூட இந்தியாவின் பலத்தை சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். சொல்ல முடியாது என்பது என்னுடைய கருத்து. சைனாக்காரன் ஏற்கனவே S-400 அமைப்பை வாங்கியாச்சு. அவனுக்கு எதிராக இந்தியா இந்த அமைப்பை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இப்போது. அதை கண்டிப்பாக ஆஸ்டினிடம் இந்தியா எடுத்து சொல்லி இருப்பார்கள் என்பது கூட மறுக்க முடியாத உண்மை. அதனால தான் தலைவர் என்ன பண்றதுன்னு தெரியாம வார்த்தையை முழுங்கிட்டே போயிட்டாப்புல. வாங்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அது போக இன்னும் ஒரு சில டீல்ஸ் நடந்தது இந்த ஆஸ்டின் விசிட்டில். அமெரிக்காவிடமிருந்து ஏற்கனவே குத்தகைக்கு எடுத்த 2 சீ கார்டியன் ட்ரோன்களின் திறமையாலும் சக்தியாலும் ஆச்சரியத்தில் மூழ்கிய இந்தியாவின் கடற்படை, ராணுவம் மற்றும் விமானப்படை ஆகிய மூன்றுமே இறுதியாக அமெரிக்காவின் இந்த ஆளில்லா விமான அமைப்பின்
30 ஆயுதமேந்திய ட்ரோன்களை $3 பில்லியன் ஒப்பந்தத்தில் வாங்க முடிவு செய்துவிட்டது. 2 மாதங்களுக்கு முன்பு வந்த தகவலின்படி 3 படைகளில் ஒரு படை ஆரம்பத்தில் இந்த ஆயுதமேந்திய பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்க விரும்பவில்லை. ஆனால் இப்போது 3 படைகளுமே விருப்பப்பட்டு இறுதியாக ஒரே மனதுடன் வாங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்க. 2018ஆம் ஆண்டில் அமெரிக்கா இந்தியாவிற்கு இந்த கார்டியன் ட்ரோன்களின் ஆயுதமேந்திய மாடலை அன்ஆர்ம்டு, அதாவது ஆயுதம் இல்லாமல் அண்ட் ஃபார் சர்வைலன்ஸ் என்ற லைசன்ஸில் கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் இந்தியாவுக்கு உண்மையான ஆயுதமேந்திய ட்ரோன் தேவைப்பட்டது. ஆயுதம் இல்லாமல் எதுக்கு வாங்கிக்கிட்டு, ஏன்னா நம்ம சுற்றி எதிரிகள் இருக்கிறான். இந்த ட்ரோன்களின் அதிகமான விலை கூட இன்னொரு காரணம். இந்தியாவின் கடற்படை ஆரம்பத்தில் 22 கடல் சி கார்டியன் ட்ரோன்களுக்கு திட்டமிட்டு இருந்தது. அவை $2 பில்லியன் அதிகமாக விலை சொல்லப்பட்டது. அமெரிக்காக்காரன் $1 சனத்தை $4 விற்பான். அதனால தான் இந்த விலை அதிகமாக இருந்த காரணத்தால் அந்த எண்ணிக்கை வெறும் 12ஆக குறைக்கப்பட்டது. ஆனால் 3 படைகளுக்குமே ஆளில்லா விமானங்கள் தேவைப்படுவதால் இந்த அக்ரிமெண்டை கூட்டாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த அக்ரிமெண்டின் படி இந்தியா இப்போது 30 MQ-9 ரீப்பர் ஆர் பிரெடேட்டர் பி ட்ரோன்களை 3 படைகளுக்கும் தலா 10 ட்ரோன்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது. ஆஸ்டின் வந்தப்ப அதுக்கு சைன் போட்டாச்சு. இந்த MQ-9B ட்ரோன் 48 மணி நேரம் 6000 கடல் மைல் தூரம் வரை பறக்கக்கூடியது. It comes with 9 hard points capable of carrying sensors and laser guided bombs. Besides, air-to-air ground missiles with a maximum payload of 2 tons. இந்தியாவில் ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து பல வெற்றிகளை பெற்று வரும் நிலையில் இந்தியாவின் 3 படைகளும் பயன்படுத்தும் ஹெரான் நடுத்தர வகை ட்ரோன் விமானத்தை ஆயுதமேந்த கூடியதாக மேம்படுத்த போன மாதம் $6000 கோடி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது போக கடற்படைக்கு 10 ஆளில்லா வான்வெளி அமைப்பு வாங்க இன்னொரு ஒப்பந்தமும் இப்போது செய்யப்படுகிறது. பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனமான போயிங்கிடம் இருந்து அந்த 10 ட்ரோன்களும் வாங்கப்படும். அமெரிக்காவுக்கு இந்த டீல் எல்லாம் நடக்கணும்னா இந்தியாவை S-400 வாங்க அனுமதிக்கணும், வேற வழி இல்லை. எனவேதான் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளின் அச்சுறுத்தலால் பாதிக்கப்படுமா படாதா என்ற கவலையே இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன S-400 ட்ரையம்ப் ஏவுகணை அமைப்புகளை எல்லை பகுதிகளில் டிப்ளாய் செய்வதற்கான, அதாவது எல்லையில் ஏவுகணை அமைப்பை ஏவுவதற்கான இடத்தையும் முடிவு செய்து அதற்கான மற்ற ஏற்பாடுகளையும் இந்தியாவின் விமானப்படை IAF தொடங்கிவிட்டது. இந்த வருடம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இந்தியாவிற்கான S-400 விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் தொடங்கிவிடும். இந்த செப்டம்பர் அக்டோபர் விநியோகத்தை முன்னிட்டு இந்திய விமானப்படையின் IAF-இன் ஒரு பெரிய குழு இம்மாத இறுதியில் ரஷ்யாவுக்கு புறப்பட தயாராக உள்ளது. S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளின் 5 ஸ்குவாட்ரான்களுக்கான ஒப்பந்தம் 2018ஆம் ஆண்டில் அக்டோபரில் ரஷ்யாவுடன் $5.43 பில்லியன் ஆல்மோஸ்ட் 40,000 கோடி மதிப்பிற்கு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த 5 ஸ்குவாட்ரான்களும் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் படிப்படியாக கொடுத்து முடித்திருக்க வேண்டும். அதுதான் அக்ரிமெண்ட். இட்ஸ் a highly automatic S-400 ஏவுகணைகள் எதிரியின் மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள், ஜெட் விமானங்கள், உளவு விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் ஆகியவற்றை 380 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே கண்டறிந்து கண்காணிக்கவும் முடியும், அவற்றை அழிக்கவும் முடியும். இது இந்தியாவுக்கு மிகவும் பொருத்தமான நிலையில் திசைகளில் மேற்கு திசைகளிலும் நிலைப்படுத்தப்படும். மேலும் வட மற்றும் கிழக்கு பகுதியில் சைனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்த 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏவுகணை அனைத்து விதத்திலும் இந்தியாவுக்கு போதுமானது. S-400 ஏவுகணைகளின் ஆபரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது செயல்பாடுகளுக்கும் பராமரிப்பிற்கும் தேவையான பயிற்சிகளுக்காக போன மாதம் கடைசி வாரத்தில் கிட்டத்தட்ட 100 அதிகாரிகள் மற்றும் விமான ஊழியர்களை கொண்ட ஒரு பெரிய ஆரம்ப குழு ரஷ்யாவிற்கு ஏற்கனவே போயிட்டாங்க. இரண்டாவதாக இந்திய விமானப்படையின் இன்னொரு பெரிய குழு சில மாதங்களுக்கு பிறகு போவதற்கான ஏற்பாடுகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. திட்டமிட்டபடி செப்டம்பர் அக்டோபர் மாத விநியோகங்கள் நடந்தால் முதல் S-400 ஸ்குவாட்ரான் இந்தியாவில் இந்த வருடம் இறுதியில் முழு வீச்சுடன் செயல்படும் என்ற செய்தியும் இப்போது வந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவில் பைடன் நிர்வாகம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு அமெரிக்க சட்டமான கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட், அதாவது கேட்ஸா சட்டத்தை இந்தியாவின் மீது பயன்படுத்தாது என்று நமது நாடு முழுவதுமாக நம்புகிறது. இந்த கேட்ஸா சட்டத்தின் அர்த்தம் பொருளாதார தடைகள் சட்டம் மூலம் அமெரிக்காவின் விரோதிகளை எதிர்ப்பது. இந்தியாவுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் என்று இந்தியா பெரிய நம்பிக்கையில் உள்ளது.
இந்த சட்டம் ரஷ்ய ஆயுதங்கள் அல்லது ஈரானிய எண்ணெய் தயாரிப்புகளை வாங்குவதிலிருந்து பிற நாடுகளை தடுக்க 2017ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. எனவே ட்ரம்ப் நிர்வாகத்தை நம்ப வைக்க இந்தியா ஒரு பெரிய ராஜதந்திர இராணுவ பிரச்சாரத்தை முன்வைத்தது. S-400 ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை வாங்குவது ஒரு அவசர தேசிய பாதுகாப்பு தேவை என்று அமெரிக்காவிடம் இந்தியா வலியுறுத்தியது. இதற்கு முன்னதாக கூறியது போல் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய அல்லது வாங்குகின்ற எந்த ஆயுத அமைப்புகளின் செயல்பாட்டு ரகசியத்தை ஒருபோதும் மூன்றாவது நபரிடம் இந்தியா பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்று அமெரிக்காவுக்கு உறுதியளித்துள்ளது. அதே நேரத்தில் பிற நாட்டின் முக்கியமான இராணுவ தகவல்களை மூன்றாம் மனிதருக்கு அனுப்பவில்லை என்ற இந்தியாவின் கரையற்ற சாதனையையும் அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி பல முறையும் சுட்டி காட்டியுள்ளது. அமெரிக்கா அதன் F-35 போர் விமான திட்டத்திலிருந்து துருக்கியை அகற்றுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று S-400 ஏவுகணை அமைப்புகள் அமெரிக்காவின் போர் விமானம் அல்லது ரேடார் போன்ற பிற ஆயுதங்களின் மேப்பிங் அல்லது மற்ற விவரங்களை காப்பி அண்ட் மேப்பிங் செய்யும் திறன் கொண்டது S-400. அப்படி செய்ய அனுமதித்தால் F-35 டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்பாகவே சுட்டுத்தள்ளும் திறனை S-400 பெற்றுவிடும். உதாரணமாக F-35 போர் விமானத்தின் திருட்டுத்தனமான பண்புகள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் பிற திறன்களை பதிவு செய்யும் திறன் S-400 அமைப்புக்கு உள்ளது. எனவே S-400களின் நீண்ட தூர ஏவுகணைகளின் இடைமறிப்பு தொழில்நுட்பம் F-35 விமானங்களை மிகவும் பாதிக்கக்கூடியதாக மாறிவிடும். இந்த காரணங்களில் எதுவுமே S-400 ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு இந்தியாவுக்கு வருவதை தடுக்க முடியாது. ஏன்னா பொதுவாக ஒரு சுதந்திரமான அணிசேரா வெளியுறவு கொள்கையை பின்பற்றி வரும் நாடு. இந்த அணிசேரா கொள்கை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் மற்றும் ஆயுத விநியோகங்களுக்கும் பெரிய அளவில் நமக்கு சாதகமாக பொருந்தும். ஒரு நேட்டோ உறுப்பினராக இருந்த போதிலும் S-400 ஆயுதத்தை வாங்குவதிலிருந்து துருக்கியின் நிலைமை இந்தியாவிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அமெரிக்கா ஏற்கனவே தடை செய்து எச்சரிக்கை கொடுத்திருந்த போதிலும் ரஷ்யாவுடனான S-400 ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் திட்டம் இந்தியாவிடம் இல்லை என்று இந்தியா பலமுறை சொல்லிவிட்டது. எனவே வெற்றி இந்தியாவுக்கே. S-400 வருகிறது, யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பா வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எப்போ வருது, எப்படி வருது அப்படிங்கிறத மிக விரைவில் நம்மளாலேயே பார்க்க முடியும். இந்த வருடம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் கண்டிப்பாக S-400 வருவதற்கு 199% வாய்ப்புகள் உள்ளது. அப்படிங்கிற விஷயம் இந்த ஆஸ்டினின் வருகை, அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து நம்மளால கெஸ் பண்ண முடியுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சந்தோஷமா இருங்க, வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் தேவை வருமா இல்லையா அது நம்ம வரும்போது தான் தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கோ அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay fit. Always dream big in your life and please take care of your parents. உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க friends. Thank you.